இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்லு சுன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமா என்பது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று கேட்டால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு உருக்கமான உரையாற்றுகிறார்கள். இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரையாற்றினார்கள். வஜ்ரத் மின்ஹல் குலூப் வஜரஃபத் மின்ஹல் உயூன், உள்ளமெல்லாம் அப்படியே நடுங்கி போய் கண்களெல்லாம் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தன. அந்த பயானை கேட்டுக்கொண்டிருந்த அவங்க அப்படியே அழுது கொண்டிருக்கிறாங்க எல்லோரும். அப்போதான் ஒருவர் சொல்லுகிறார், கஅன்னஹா மௌஇதத்து முவத்திஇன் ஃபஅவ்ஸினா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பேசுவதை பார்த்தால் விடைபெறுகிற ஒருவருடைய பேச்சு போன்று உங்களுடைய பேச்சு இருக்கிறது, எனவே எங்களுக்கு வசியச் செய்யுங்கள் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொல்கிறார்கள், ஊசிக்கும் பிதக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று வசியச் செய்கிறேன். வஸ்ஸம்இ வத்தாஅ, உங்களுக்கு ஒருவர் பொறுப்பாக்கப்பட்டால் அவர் சொல்வதை கேட்க வேண்டும், அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று வசியச் செய்கிறேன். ஃபஇன்னஹு மன் யஇஷ் மின்கும் பஅதி ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா, எனக்கு பிறகு வாழக்கூடியவர். ரசூலுல்லாஹி அலைஹி சொல்கிற அந்த ஹதீஸை நல்ல முறையில் நம்ம கவனித்தோம்னா நிறைய பிரச்சனைக்கு தீர்வு வரும். எனக்கு பின்னாடி, எனக்கு பிறகு வாழக்கூடியவர் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். எதில்? மார்க்கத்தில். உலகத்தில் கருத்து வேறுபாடு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். மார்க்க விஷயத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். அந்த நேரத்தில் அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னாவையும் நேர்வழி நடந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னாவையும் பற்றி பிடியுங்கள். அலைக்கும், அதை இன்னும் வலியுறுத்தி சொல்கிறார்கள், அப்து அலைஹா பின் நவாஜித், உங்களுடைய கடைவாய்ப்பற்களால் கடித்து பிடியுங்கள் என்கிறார்கள். இப்போ கடைவாய்ப்பற்களால் ஒரு பொருளை கடித்து பிடித்தால் அதை ரிலீஸ் பண்ண முடியாது, அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதற்கு பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்கள். அப்படி பிரச்சனை வரும்போது நீங்கள் என்னுடைய சுன்னாவையும் நேர்வழி நடந்த ஹுலஃபா உர் ராஷிதூன்கள், முஸ்லீம்களுடைய இஜ்மாவின் அடிப்படையில், ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் ஹுலஃபா உர் ராஷிதூன்கள் யார்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். இதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ நேர்வழி நடந்த ஹலீஃபாக்கள், இதில் ஹலீஃபாக்களுடைய சுன்னா. இந்த ஹதீஸிலிருந்து தான் சுன்னா என்கிற வார்த்தையை சஹாபாக்கள் எடுத்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், இந்த உம்மத் 73 கூட்டமாக பிரியும். 72 கூட்டம் நரகம் செல்லும், ஒரு கூட்டம் மாத்திரம்தான் சுவர்க்கம் செல்லும், அதுதான் அல் ஜமாஆ என்றார்கள். அதுதான் அல் ஜமாஆ, குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதில் ஒன்றுபட்டிருப்பவர்கள். இப்போ இந்த 2 ஹதீஸில் இருந்தும், அதில் முன்னால் சொன்ன ஹதீஸிலிருந்து சுன்னா என்ற சொல்லையும் இந்த ஹதீஸிலிருந்து ஜமாஆ என்பதையும் எடுத்து அவர்கள் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்று அழைத்து கொண்டார்கள். இப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்போர் யார் என்று கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ, சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் உலகம் அழியும் வரைக்கும் இருக்கிறவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ. இதில் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இந்த சுன்னத் ஜமாத்தினோட ஒரு கூட்டம் வந்திருக்கு புதுசாக, அவர்கள் இதற்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள். அவர்களை இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது அஹ்லுல் பித்அ வல் அஹ்வா என்று சொல்கிறார். பித்அத்வாதிகள், மனோ இச்சையை பின்பற்றுகிறவர்கள். இந்த அவங்களுக்கு சஹாபாக்களுடைய முன்மாதிரி கிடையாது, அதே போன்று குர்ஆன் ஹதீஸ் முன்மாதிரி கிடையாது. அவர்களுக்குரிய அடிப்படை என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளைய நம்முடைய வகுப்பில் அகீதாவை எங்கிருந்து பெற வேண்டும் என்ற தலைப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கஷ்ஃபு, மனாமு, இல்ஹாம், இதெல்லாம் இந்த அகீதாவை பெறக்கூடிய வழிகள் என்று சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அஹ்லு சுன்னா வல் ஜமா, சுருக்கமாக சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளுவாங்க. இதல்ல, அஹ்லு சுன்னா வல் ஜமா என்போர் சஹீஹான ஹதீஸ்களையும் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் பின்பற்றக்கூடியவர்கள். இந்த இரண்டையும் சஹாபா பெருமக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. உலகம் அழியும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லன் தஸாலு, ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில் லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ஸாஹிரீன அலல் ஹக் மன்சூரீன்,
என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவி கிடைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ இருப்பார்கள். இப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ தோன்றியது இப்படித்தான். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்பது இவர்களைத்தான் குறிக்கும். இப்போ சுருக்கமாக நினைவில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டியது, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்றால் யார் என்று கேட்டால், குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் பின்பற்றக்கூடியவர்கள், சஹாபா பெருமக்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில் புரிந்து பின்பற்றக்கூடியவர்கள். இதுபோக சலஃப் என்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பயன்படுத்தப்படுகிறது. சலஃப் என்கிற வார்த்தை, இந்த சலஃப் என்கிற வார்த்தை புதிய வார்த்தை கிடையாது. சலஃப் என்கிற வார்த்தையும் மிக பழைய வார்த்தை. சிலர் சலஃப் சலஃபி என்று சொல்வதை இன்றைக்கு கேவலமாகவும் மிக கீழ்த்தரமான முறையிலும் அதை விமர்சிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இந்த சலஃப் என்கிற வார்த்தையை விமர்சிக்க வந்தவர்கள் எல்லோரும் பித்அத்வாதிகள் தான் வரலாற்றில். இப்போ இன்றைக்கும் யாராவது சலஃபி என்கிற வார்த்தைகளை விமர்சிக்க வந்தார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பித்அத்வாதிகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சலஃப் என்றால் யார்? சலஃப் என்ற அரபு சொல்லுக்கு மீனிங் முன் சென்றவர்கள் என்பது. சலஃப் என்ற அரபு வார்த்தைக்கு முன் சென்றவர்கள் என்பது அர்த்தமாகும். முன் சென்றவர்கள் என்ற இந்த பிரயோகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், முத்தவாத்திரான ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்னி, இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஹைருன் நாஸி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள், அதற்கு அடுத்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள், அடுத்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள். இது 3 நூற்றாண்டுகளை அல்லது 3 ஜெனரேஷனை குறிக்கிறது. இது முத்தவாத்திரான ஹதீஸ், மிக கன்ஃபார்மான உறுதியான ஒரு ஹதீஸ். 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் என்று சான்று பகர்கிறார்கள். அந்த 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்ட மக்கள் சலஃபுகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த 3 நூற்றாண்டுகளில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலம், அடுத்த காலம், அதற்கு அடுத்த காலம், இந்த 3 நூற்றாண்டுகளிலும் வாழ்ந்த குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்ட மக்கள் சலஃபுகள் என்று அழைக்கப்படுவார்கள். எனவே சில அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சலஃப் என்று மொட்டையாக சொல்லாமல் சலஃபு சாலிஹ் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் சில நேரங்களில் அந்த 3 நூற்றாண்டில் உள்ள குப்பைகளும் சலஃப் என்ற இதுக்குள்ள புரியப்படலாம் தவறாக. எனவே சலஃபு சாலிஹ், இப்போ நம்ம பயானில் கேட்குறோம் சலஃபு சாலிஹீன்கள், சலஃபு சாலிஹீன்கள் என்கிற பிரயோகத்தை கேட்குறோம். இதனுடைய அந்த சொல்லும் போதே நமக்கு என்ன படணும் என்று கேட்டால், சஹாபாக்கள், அதற்கு அடுத்த காலத்தில் உள்ளவங்க, அதற்கு அடுத்த காலத்தில் உள்ளவங்க, இவர்கள் இதில் சரியான கொள்கையில் இருந்தவர்கள் தான் சலஃபுகள். இப்போ உதாரணமாக ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா ஒரு சலஃப், இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா ஒரு சலஃப், குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில் புரிந்து கொண்டவர். அதே நேரத்தில் வாசில் இப்னு அத்தா ஒரு சலஃப் அல்ல. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருந்தவர் தான். ஆனால் பிறகு அவர் என்ன செய்ய துவங்கிட்டார் என்றால், அக்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, குர்ஆனை மறுப்பது, ஹதீஸை மறுப்பது, குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படுது என்று சொல்லி ஹதீஸை மறுப்பது, இப்படியான நிலைக்கு அவர் வந்துவிட்ட காரணத்தில் அவரை சலஃப் லிஸ்ட்டுக்குள்ளே சேர்க்கிறல்ல. இப்போ சலஃப் என்றால் யார்? 3 நூற்றாண்டுகளை சேர்ந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றிய மக்கள், நல்ல மக்கள், இவர்கள் சலஃபுகள். இவர்களுடைய வழியில் செல்லக்கூடியவர்களை சலஃபிகள் என்று அழைப்பார்கள். இந்த வழியில் பயணிக்கிறவங்க சலஃபிகள். இப்போ நம்ம சலஃப்னு சொல்ல முடியாது. நம்ம யார்? சலஃபிகள். நாம் சலஃபிகள், அவர்கள் சலஃபுகள். சலஃபி என்பது ஒன்றை சேர்ந்தவர் என்பது அர்த்தம். உங்களுக்கு ஹிந்தி, ஹிந்துண்டா இந்தியா, ஹிந்தி என்றால் இந்தியாவை சேர்ந்தவர். அது மாதிரி சலஃப் என்றால் முன்னோர்கள். முன்னோர்கள் என்று சொல்லும்போது எல்லா முன்னோர்களும் அல்ல, 3 நூற்றாண்டைச் சேர்ந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன 3 நூற்றாண்டைச் சேர்ந்த முன்னோர்கள். அந்த 3 நூற்றாண்டைச் சேர்ந்த முன்னோர்கள் சென்ற வழியில் செல்கிறவர் சலஃபி. இமாம் இப்னு தைமியா ஒரு சலஃபி அறிஞர், இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஒரு சலஃபி அறிஞர், ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் ரஹ்மஹுல்லாஹ்
இப்னு பாஸ் என்று நம்ம சுருக்கமாக சொல்பவர் ஒரு சலஃபி அறிஞர். அவங்க சலஃப் அல்ல. இமாம் இப்னு தைமியா சலஃப் அல்ல, இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் சலஃப் அல்ல, இமாம் ஷேக் பின் பாஸ் சலஃப் அல்ல. இவர்கள் சலஃபிகள். இப்போ இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சலஃபுக்கு ஆப்போசிட்டானவர்கள் தான் ஹலஃப்கள். இவங்களை ஹலஃப் என்று சொல்லுவாங்க. அவங்க சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தாலும் ஹலஃப் தான். ஹலஃப்னா மீனிங் பின்னால் வந்தவர்கள் என்பது. ஆனால் ஹலஃப் என்பது பிரயோகத்தில் என்ன அர்த்தத்தை கொடுக்கும் என்றால், யாரெல்லாம் சலஃபி கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறார்களோ, சலஃபுகள் இருந்த கொள்கைக்கு மாற்றமான கொள்கையை முன்வைக்கிறார்களோ, அவர்கள் அந்த காலத்தில் இருந்தாலும் சரி இந்த காலத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் ஹலஃபுகள். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்போர்தான் வெற்றி பெற்ற கூட்டம், அல்லாஹுடைய உதவியை பெறக்கூடிய கூட்டம். அவர்கள்தான் சத்திய கொள்கையில் இருந்தவர்கள். அவர்களுடைய கொள்கையை அறிந்து கொள்வது மிக அவசியமாகும். அந்த கொள்கை இருந்தால்தான் நம்முடைய அமல்கள் பயனளிக்கும். எனவே அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்ற அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்ன என்பதை நம்முடைய இந்த தொடர் வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் அனைவரும் அதில் கலந்து கொண்டு பூரண பயனை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.